ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைகிற நேரம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் ரிஷப ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானோட சேர்ற நேரம் சாதகமாக பாதகமாக. பொதுவாக இந்த ராகு சுக்கிரன் ஒரு பாவகத்தில் இருந்தால் இல்லை ராகு திசையில் சுக்கிரன் புத்தி சுக்கிரன் திசையில் ராகு புத்தி வந்தால் சாதகமான பலனும் உண்டு பாதகமான பலனும் உண்டு. திடீர் பண வரவு, லாட்ரி அடிச்சிருச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, திடீர் பண வரவு, தொழிலில் லாபகரம், ரியல் எஸ்டேட் பண்ணுறனுங்க, கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறனுங்க, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க, லாபகரம் அதிகரிக்கும். இது இந்த ராகு சுக்கிரன் ஒரு பாவகத்தில் இருந்தால். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் வரப்போகுதுன்றது விரிவாக நான் சொல்கிறேன். அதன் பிறகு புதிய காதல், புதிய வாழ்க்கை, திருமண தடைகள் நீங்கிறது, ஒரு உறவு நம்மளை தேடி வருதியா அப்படின்னாலும் இந்த ராகு சுக்கிரனுடைய இணைவு இருக்கணும். அதே மாதிரி தொழிலில், மீடியா தொழிலில் இருக்கிறனுங்க, கலைத்துறையில் இருக்கிறனுங்க, சினிமா துறையில் இருக்கிறனுங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறனுங்க, ஃபேஷன் டிசைனிங் வச்சுருக்கிறனுங்க, ஒரு சலூன் வச்சுருக்கிறனுங்க, இந்த மாதிரியான தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இது பொக்கிஷமான காலகட்டம். இதில் பாதகம் என்னன்னா, அதே மாதிரி இந்த வாகனம் வாங்குறது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது, ஆடம்பரமான ஒரு பொருள் செய்துட்டு இருக்கிறனுங்க அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் ராகு இணைவு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு சாதகம். ஐயா பாதகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படுத்தும், மோகம், தவறான ஆசைகள் உருவாகும், ரகசிய உறவு தேடும், தகாத உறவு, தவறான உறவு ஏற்படுற மாதிரி சூழலை உருவாக்கும். ஐயா நாம் நல்லவங்க, நம்மளுடைய சிந்தனைகள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்வோம். இந்த கட்டத்தில், இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்திவிடும். விரைய செலவு, ஆடம்பர செலவு, குடும்பத்தில் குழப்பம், காதல் பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, இது எல்லாமே இந்த கிரக அமைப்புகள் வர்றதுனால உருவாகக்கூடிய பலன். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன வரப்போகுது அதுதான் முக்கியம் இல்லையா? இந்த ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் அவர் 12வது பாவகத்துக்கு அதிபதி, 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கார். அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய வசுக்கள் அவதரிச்ச நட்சத்திரம் செவ்வாவுடைய நட்சத்திரம். முதல் 4 நாள் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். செவ்வாவுடைய சாரத்தில் நமக்கு சுக்கிரன் வராரு. அந்த செவ்வாய் 9வது பாவகத்தில் இருந்து 12வது பாவகத்தை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படலாம், காதலர்களுக்கிடையே பிரிவினைகள் ஏற்படலாம், நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கொஞ்சம் தவறான பாதையில் போகிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகலாம். சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் தவறான முடிவு எடுக்கிறதுக்கும் அந்த ஒரு நிமிஷம்தான். அப்படியா இப்படியான்றது தான். பிப்ரவரி 5ஆம் தேதி இன்றைய பொழுதிலிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதிக்குள்ளார சாதகமான பலனா பாதகமான பலனான்னு கேட்டிங்கன்னா பாதகமான பலன் தான். செவ்வாய் 12 கூடிய கிரகம் அவர் உச்சம் பெற்று திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனுக்கு சாரம் கொடுக்குறாரு. அந்த சூழலில் இந்த 9 நாள் கொஞ்சம் சூதானமாக இருங்க ஐயா. நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல சாமி, கெட்டது நடக்காமல் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்கிட்டோம்னா சிரமப்பட்டுடுவோம், அங்கேருந்து வெளியே வர முடியாது. சொல்லப்போனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது, பண்ண வேண்டியது, போக வேண்டிய இடமெல்லாம் எங்கேயோ இருக்குது. அதனால் இந்த 4 நாளை ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சூதானமாக பயன்படுத்திக்கோங்க. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்கு மேலே 19ஆம் தேதிக்குள்ளார பிரமாதமான நேரம். இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, பெரிய லெவலில் இருக்கிறானுங்க, இன்றைக்கி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, இல்லை 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தாருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலே வந்தாங்க, ஒசந்து பார்க்குற இடத்துல அவங்க வந்தாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பிரபஞ்சம் எப்போ தரப்போகுதுன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை. பிப்ரவரி 9லிருந்து 28 வரைக்குமே நல்லா இருக்குது.
ஆனால் பிப்ரவரி 9லேருந்து 19 வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ராகு வந்து 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அந்த ராகு தன்னுடைய சுயசாரத்தில் கம்பீரமாக இருக்கார். ராகு போல் கொடுப்போரும் கிடையாது, கேது போல் கெடுப்போரும் கிடையாது. அந்த ராகுவோட திடீர் பண வரவுக்கு அதிபதி ராகு, லாபத்துக்கு அதிபதி ராகு. அந்த ராகு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார். அந்த சமயத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த ராகுவோடவே சேர்றாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியாதிபதி ராகுவோட சேர்றாரு. அந்த 3 கிரகங்களையும் இந்த குரு பார்க்கிறார். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். அந்த குரு நமக்கு யாரு? நம்ம ராசியாதிபதிக்கு யாரு? நமக்கு லாபஸ்தானாதிபதி. ஐயா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் குரு நன்மையை செய்வார். அந்த சுக்கிரன், புதன், ராகு, அதுபோக சூரியனும் கூட. ஏன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியனும் மாறிடுவார் பாருங்க. இந்த 4 கிரகங்களுடைய அற்புதம் இருக்கு பாருங்க ஐயா. இந்த அற்புதம் தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அனுகூலத்தை தரப்போகுது. பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாதிச்சவர், சாதனையாளர். சாதிச்சவர், சாதனையாளர். அந்த பேர் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எடுத்துருவீங்க. இந்த நாளில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருக்கும். சந்தர்ப்பம்ன்றது இந்த பிரபஞ்சம் என்னவோ தரப்போகுது. பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடி இல்லையா, அதுதான் தேவை. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம், 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் ஒன்று தான். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது தான். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியம். இந்த பிரபஞ்சம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மாதிரியான சந்தர்ப்பம், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஐயா. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான சந்தர்ப்பம் தந்துடுது. உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ, உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ, உங்களால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ, அது உங்களுடைய சொந்த சௌகரியம், தனிப்பட்ட விருப்பம். 9ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுன்றது உறுதி. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. புது தொழில் தொடங்குறவங்க, வியாபார ரீதியாக அடுத்த லெவலுக்கு போகிறவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்லா சப்போர்ட் பண்ணும். நான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இது வந்துங்க இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நேரம். இது மனசில் வச்சுக்கோங்க. நம்மளால் இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் எடுத்திருந்திருப்போம். அந்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். விட்டுடுங்க. அதாவது பட்டம் பார்த்து பயிர் செய்யணுங்க. அதாவதுங்க ஐயா, பட்டம் பார்க்காம பயிர் செஞ்சோம்னா விதைச்ச விதை முளைஞ்சாலும், அதாவது வந்தாலும் வீடு வந்து சேராது. சிறுபிள்ளை வெள்ளாமை மாதிரி, சிறுபிள்ளை வெள்ளாமை விளையும், வீடு வந்து சேராது. அந்த மாதிரி பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த நேரத்தில் எந்த செயல் செய்யணுன்றது நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கிடணும். நம்மளில் பல பேர் அது பார்க்குறது இல்லை. காசு இருக்குதா, ஒரு வேலை செஞ்சிடறோம். காசு இல்லையா, கம்முன்னு இருக்கிறோம். காசு இல்லைனாலும் கடன் வாங்கி கூட ஒரு வேலை செய்யலாம், அதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால். இது உங்களுக்கான சந்தர்ப்பம் ஐயா, பயன்படுத்திக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 28ஆம் தேதி வரை இந்த லாபஸ்தானாதிபதி தனகாரகன் அவங்களுடைய சாரம், அதாவது குரு பகவானுடைய சாரத்தில் சுக்கிர பகவான் வராரு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவகுருவின் சாரத்தில் அசுரகுரு, தேவகுருவின் பார்வையில் அசுரகுரு. இது 2 விதத்தில் நமக்கு யோகத்தை கொடுக்குது. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் சுக்கிரனோட சேருவார். வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாசல் வாங்குறதா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் மேன்மடைகிறதா இருக்கட்டும், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனுடன் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதா இருக்கட்டும், படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பில் இருக்கட்டும். ஐயா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னாங்க ஐயா, நாம் உருப்படுறதுக்கு உண்டான நேரம், நாம் யாருன்றது நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம், இல்லை நமக்காக ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய நேரம்னு வச்சுக்கோங்க.
இந்த பிரபஞ்சம் வந்து அடையாளம் கொடுக்கக்கூடியதுன்றது எல்லா நேரத்துலையும் இல்லைங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் சாதிக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கும். சாதித்தவங்க தான் அடையாளம் இல்லையா? ஊரில் 1000 பேர் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே அப்படியே முன்னுக்கு தெரியுவாங்க பாருங்க. 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருக்கிற இடம் தெரியாது. அதில் ஏதாவது ஒரு விஷயம்னா முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்கு, இல்லை அந்த ஊர்லேயே இவங்க பெரிய அழியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான், அவங்க திறமையை வெளிக்காட்டினதுனால தான் அவங்க மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த மாதிரி இந்த புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில், தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான், செல்வந்தர் சுக்கிர பகவான் வந்து அந்த குரு பகவானுடைய சாரமே வாங்கும். குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய பார்வை சுபஸ்தானாதிபதி சேர்ந்து தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து ப்ளஸ் ராகுவோடு இருக்கிறதுனால இது பிரமாதமான அனுகூலத்தை தரக்கூடிய நேரம் ஐயா. பயன்படுத்திக்கோங்க, மிகைப்படுத்தி சொல்லலை. உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணம் அவசியம் எனக்கு இல்லை. இந்த பதிவில் சொன்ன விஷயம் ஆதாரபூர்வமான ஆணித்தரமான உண்மை. நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னாலும் இதை நீங்கள் கேட்டுக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஜோதிடம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஊரில் ஒருத்தர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஊரில் 10 பேர் இல்லை 100 பேர் இருக்காங்க. அதனால் இந்த பதிவு, ஏன்னா கை கொடுத்தா மீளலாங்க, வார்த்தையை கொடுத்தோம்னா மீள முடியாது இல்லையா? அதனால் இந்த பதிவு நான் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா 1000 பேர் இல்லை 1,00,000 பேர் பார்க்கலாம். ஆனால் இந்த பதிவு உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஜோசிக்காரங்க இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி கேளுங்க. அந்த தம்பி சொன்னது கரெக்டாக தப்பா, அந்த ஆள் பாட்டில் சொல்லிகிட்டே இருக்கிறார், அது நடக்குமா நடக்காது, நீங்கள் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த நேரம் நல்லா இருக்குங்க ஐயா, பயன்படுத்திக்கோங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்தர்ப்பத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.